நான் உங்கள் டிவிஆர் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம வந்து இதை பற்றி பார்க்கும்போது ரொம்பவும் ஒரு இம்பார்ட்டான விஷயம். நம்ம வந்து கஷ்டப்பட்டு ஒரு இடத்த வாங்கிடுறோம். அந்த இடத்த வாங்கி நம்ம எவ்வளோ கஷ்டத்தில் வாங்குறோம் நமக்கு தெரியும். கஷ்டப்பட்டு வாங்கி போட்டுறோம். பட் வாங்கி போட்டு என்ன பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய தப்பு. வாங்கி போட்டோன்னே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நம்ம அசால்ட்டாக விட்டுறோம். அப்படி விட்றப்ப நமக்கு என்னென்ன பிரச்சனை ஆகுது அப்படிங்கிறத ஒரு சிம்பிள் எடுத்துக்காட்டோடு உங்களுக்கு காட்டுறேன். இப்போ வாங்க உங்களுக்கு அந்த என்னென்ன கம்ப்ளீட் இருக்குது, நான் அதை இன்னும் நம்ம எப்படி மெயின்டைன் பண்ணலாம், இன்னும் அதை எப்படி பாதுகாக்கணும் அப்படிங்கிறத வந்து இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்கலாம். வாங்க உங்களுக்கு வீடியோ எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து நம்ம வந்து சைட்டு. ஆக்சுவலி இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கார்னர் சைட்டாக இருக்குது. கார்னர் சைட்டாக இருக்கிறப்ப நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைடு வந்து யூஸ் பண்ணுவோம், அந்த சைடு வந்து யூஸ் பண்ணுவோம். பட் இது என்ன ஆச்சு பார்த்தீங்கன்னா இவங்க கிட்டத்தட்ட 2013 வாங்கி போட்டது. வாங்கி போட்டு ஆக்சுவலி உணவுக்கு பக்கத்தில் தான் இருக்காங்க. பக்கத்தில் தான் இருந்தாலும் அவங்க வந்து கரெக்டாக வந்து பார்க்காம இருந்தாங்க. என்னாச்சு பார்த்தீங்கன்னா இவங்க வந்து குப்பை பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் வந்து கொட்டியிருந்தாங்க. இப்போ வந்து இப்போ போர்டு அடித்து வச்சுருக்கோம். பட் போர்டு அடித்து வச்சாலும் பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா எவ்வளோ குப்பையும் வந்து கொட்டியிருக்கிறாங்க. ஒரு இங்கே நம்ம ஒர்க் பண்ண போகிறோம் அப்படிங்கிற ஒரு பட்சத்துக்காக போர்டு அடிச்சு போட்டால் குப்பையும் கொட்ட வேண்டாம்னு சொல்லியாச்சு. நகராட்சிலையும் வந்து நம்ம வந்து சொல்லியிருக்கோம். சொல்லியிருந்துமே வந்து பட் நம்ம முன்னே வந்து இங்கே குப்பை கொட்டிட்டு தான் இருக்கிறாங்க. இப்போ நம்ம என்னன்னா இந்த கார்பரேஷன் சொல்லியிருக்கோம். சொன்னோன்னே இந்த குப்பை வந்து எடுத்தோன்னே இங்கே மெட்டீரியல் கொட்டிட்டு இங்கே வந்து கிரீன் வந்து நெட் வந்து கட்டிடலாம் மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம். ஆக்சுவலி இந்த குப்பை வந்து இது வரைக்குமே கொட்டியிருந்தாங்க. இந்த எம்சாண்ட் இருக்க வரைக்குமே கொட்டியிருந்தாங்க. நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டு க்ளீன் பண்ணி ஓரளவுக்கு வச்சாங்க. கடைசியில் அப்போ இது வரைக்கும் கொட்டி தான் மறுபடியும் க்ளீன் பண்ணோன்னு நம்ம இங்கே மெட்டீரியல் இறக்கிட்டோம். மெட்டீரியல் இறக்கணுன்னே இங்கே ஸ்டாப் பண்ணிட்டு இங்கே கொட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. இது ஃபுல்லாமே வந்து நம்ம இங்கே ஒர்க் பண்ணுறதுக்கு நம்ம ஒர்க் பண்ணுற ஆளுங்க நம்ம வந்து ஒர்க் பண்ண முடியாத அளவுக்கு சுச்சுவேஷன் இங்கே வந்து இருக்குது. ஏன்னா இங்கே நம்ம ஒர்க் பண்ணுவோம், ஸ்மெல்ஸ் ஃபுல்லாமே அங்கே தான் வருது. பட் அது யாருமே வந்து நாலேஜ் பண்ணிக்க மாட்டேங்கிறாங்க, புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. இங்கே எப்படி வந்து ஒர்க் பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு இதே இல்லை. இந்த மாதிரி நம்ம ஒரு சைட்டை வாங்கிட்டு நம்ம கரெக்டாக மெயின்டைன் பண்ண போட்டால் நம்ம சைட்டையே வந்து குப்பை கூட ஆக்கிடுவாங்க. அதுக்காக நான் ஒரு சின்ன வீடியோ தான் இது. நீங்கள் வந்து சைட் வாங்கி போட்டு நம்ம சைட்டுக்காக பார்த்துட்டு வேலி போட்டுக்கலாம், இல்லை வேறு ஏதாவது ரெடிமேட் காமன் சவுண்ட் அந்த மாதிரி ஏதாவது வாங்கி வச்சுக்கலாம். அந்த மாதிரி பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த மாதிரி ஒரு கார்னர் சைட்டாக ரோடு பேஸாக இருக்கிறப்போ ஸ்டார்டிங்கே குப்பை போட்டாங்கன்னா நீங்கள் வந்து குப்பை போகிறதுக்கு முன்னாடியே வந்து அவங்க சொல்லிடுங்க. இல்லை ஃபஸ்ட் டைம் பார்த்தாலே நம்ம நகராட்சி சொல்லி இல்லை ஏதோ ஒரு போர்டு வைக்கிறது அந்த மாதிரி ஒரு கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா வச்சு நமக்கு இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் வரும். கிட்டத்தட்ட நாங்கள் ஸ்டார்ட் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 2 வீக்ஸ் ஆச்சு. பட் ஆனால் சொல்லியும் நம்ம போர்டு வச்சும் கூட அங்கே வந்து யாருக்கும் வந்து ஒரு விழிப்புணர்வு இல்லை, போடக்கூடாது அப்படிங்கிறது யாருக்கு தெரியுது இல்லை. கொண்டு போட்டே தான் இருக்கிறாங்க. இந்த ஏரியா மொத்த ஏரியா அப்படி இது வரைக்கும் காட்டிடுது. இந்த மொத்த ஏரியாவிலேருந்து அப்படியே மொத்தமாக தான் கொண்டு வந்து இங்கே கொறாங்க. வண்டி இது இங்கே கொட்டுறவங்க பார்த்தா 2 வீலருங்க கூட கொண்டு வந்து கொஞ்சம் கூட்டிகிட்டு போகிறாங்க. இதுக்கு சரியான நம்ம ஒரு நடவடிக்கை எடுக்கலைன்னா நமக்கு வந்து நம்ம சைட்டோட இதே போயிடும். நாளைக்கு நம்ம இதை அப்படியே விட்டு நாளைக்கு நம்ம வீடு கட்டும் காசு இங்கே குப்பையே போட்டு வந்து நமக்கு என்னென்ன டிசிஷன் வரும் நமக்கே தெரியும். அந்த மாதிரி கம்ப்ளைண்ட் எல்லாம் வரும். நீங்கள் தயவு செஞ்சு ஒரு இடத்த வாங்குறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து கரெக்டாக வந்து பார்த்து வாங்கிங்க. அந்த மாதிரி கரெக்டாக மெயின்டைன் பண்ணிக்கோங்க. நன்றி. கடைசியாக நம்ம வந்து க்ளீன் பண்ண உடனே அங்கே மெட்டீரியல் கொட்டிட்டு இந்த மாதிரி வந்து க்ரீன் துணி வந்து ஃபுல்லாக வந்து நம்ம சைட் ஃபுல்லாக கவர் ஆகிற மாதிரி வந்து கட்டி விட்டுட்டோம். அப்போ தான் வந்து அடுத்த டைமாவது போடாமல் இருப்பாங்காக கட்டியிருக்கோம். இந்த மாதிரி நம்ம வந்து சைட்டை வந்து கரெக்ட் பண்ணி மெயின்டைன் பண்ணிக்க ரொம்ப நல்லது.